இப்போது நாங்கள் மூன்றாவது அமைப்பு கட்டுரை வினாவை பார்க்க போகின்றோம். அதில் பாருங்க, ஏயில முதலாவது கேள்வி, இன்டர்ஃபெரோன்கள் என்பவை யாவை என சுருக்கமாக குறிப்பிடுக. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது நிற்பீடனத்துக்குள் வருகின்றது. அப்போ நிற்பீடனத்தில் இன்டர்ஃபெரோன் என்பது என்னென்று சொன்னால் வைரஸின் தொற்றுதலுக்கு எதிராக ஒரு எதிர்ப்புத்தன்மையை காட்டுகின்றது தான் அந்த இன்டர்ஃபெரோன். அப்போ அதில் பாருங்கோ, இன்டர்ஃபெரோன் வைரஸ் தொற்றிய உடற்கலங்களால் சுரக்கப்படுகின்ற புரதங்கள். வைரஸ் தொற்றிய, ஏனென்றால் வைரஸ் தொற்றும் பொழுது வைரஸுக்கு மருந்துகள் குறைவாக இருக்கிறபடியால் பொதுவாக இல்லையா இருக்கிறதால இந்த புரதம் அதில் செயற்படுகின்றது. இது என்ன செய்யும் என்று சொன்னால் தொற்றுக்குள்ளாகாத உடற்கலங்களையோ, அப்போ ஒரு கலத்தில் அது தாக்குதென்றால் அயலில் இருக்கிற கலங்களுக்கு அது தொற்று ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளும். ஏனென்றால் வைரஸ் அடுத்த கலத்தையும் பாதிக்கத்தான் நிற்கும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு செய்யும். இதை விட என்ன செய்யும் என்றால் வைரஸுக்கு எதிரான புரதங்களின் உற்பத்தியை தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்ப வைரஸ் தொற்றிய கலத்தில் செயற்படும், அயலில் உள்ள கலத்தை பாவிக்கும், எதிரான புரதங்கள உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பார்த்தீர்கள் மனித சிறுநீரகத்தியுடன் தொடர்புபட்ட கலன்கோளத்துக்கு மேலதிகமாக உள்ள இரு மயிர்துளை குழாய் வலை அமைப்புகளை பெயர் இடுக. அப்ப நீங்கள் இப்போ ஒரு கலன்கோளத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால், ஒரு கலன்கோளத்தை நீங்க எடுக்கின்ற பொழுது இப்ப இது கலன்கோளத்துக்குள்ளே ஒரு மயிர்குழாய் இருக்கும், இது வருது. இதை விட இந்த அண்மம் அடைந்த சிறு குழாயை சுற்றியும் ஒன்று பெறும், அதே மாதிரி இந்த எல்லையின் தடத்தை சுற்றியும் ஒன்று வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த ரெண்டையும் தான் அவர் கேட்டிருக்கார், மேலதிகமாக உள்ள இரு துளைக்குழாய் வலை அமைப்பு. அப்ப மேலதிகமாக உள்ள என்று பார்த்தால் முதலாவது சுற்றி சிறு குழாய்க்குரிய, இவர் தான் அந்த சுற்றி சிறு குழாய்க்குரியவர். சுற்றி சிறு குழாய்க்குரியவர். மற்றது இவரை சொல்வது வாசோடெக்டா. ஒன்று சுற்று குழாய்க்குரியது, மற்றது வாசோடெக்டாவா இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கோ, சிறுநீரக நோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்படும் நுகைப்பு எனப்படுவது யாது? அப்ப நுகைப்பு என்ற கருத்து என்னென்று சொன்னால், சிலரில் அந்த சிறுநீரக குறைபாடு ஏற்படுகின்ற போது அவர்கள் இருந்து சிறுநீர் கழிக்கப்பட மாட்டாது அல்லது கழிவு அகற்றப்பட மாட்டாது. அதற்கு செயற்கையாக செய்யப்படுற ஒரு செயற்பாடு தான் இந்த நுகைப்பு ஆகும். அப்ப பாருங்க, நுகைப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது செயற்கை முறையினால் குருதியில் இருந்து, செயற்கை முறையினால் குருதியில் இருந்து கழிவு விளைபொருட்கள், மேலதிக கரையங்கள், டாக்சின்கள், நச்சுக்கள், கழிவு விளைபொருட்கள், மேலதிக கரையங்கள், டாக்சின்கள் போன்றன அகற்றப்படுகின்ற செயன்முறை. செயற்கை முறையினால் குருதியில் இருந்து கழிவு விளைபொருள், மேலதிக கரையம், டாக்சின்கள் போன்றவற்றை அகற்றுகின்ற செயன்முறைதான் இந்த நுகைப்பு. ஆனால் இதில் உங்களுக்கு இந்த மூன்றுக்கும் தான் சரி போடப்படுகின்றது. அதாவது கழிவு அகற்றப்படுகின்றது, மேலதிக கரையம் அகற்றப்படுகிறது, டாக்சின் அகற்றப்படுகிறது. ஆனால் கட்டாயமாக இங்கு எதிர்பார்க்கப்பட்டது இந்த செயற்கை முறையில் குருதியில் என்ற வசனம் பெற வேண்டும். அகற்றுகின்ற செயன்முறை என்பது இந்த ரெண்டு வசனமும் இருந்தால் மாத்திரமே இந்த மூன்றுக்கும் புள்ளிகளை வழங்கலாம். இல்லாட்டில் அதற்கு
பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். அப்போ சில மாணவர்கள் சேர்க்க முறை எழுதியிருக்கணும், குருதி என்பது எழுதவில்லை, அப்போ வராது மார்க்ஸ். அப்போ அதெல்லாம் நீங்கள் ஆனால் இவ்வாறே ரிசோர்ஸ் புக்கில் இவ்வாறே இருக்கின்றது. எடுத்து பாருங்க, நுகைப்பு என்பதுக்கு விளக்கம் போடப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, நரம்பிய பாக்கத்துக்கு இடையில் ஒற்றுமை வேற்றுமைகள் படிக்கிறீங்கள். ஒற்றுமை என்றால் ரசாயன முறையில் செலுத்தல் நடைபெறுவதுதான் ஒற்றுமையாக இருக்கும். அடுத்து பாருங்க, மூளை வயிற்றுப்புற நரம்புனா துண்டத்துக்குரிய திரட்டலாக கொண்ட விலங்குகள் இரு கணங்களை பெயரிடுக. மூளை வர வேணும், வயிற்றுப்புற நரம்புனான் வர வேண்டும், துண்டத்துக்குரிய திரட்டு கொண்ட இரண்டு கணம். இரண்டு கணத்தை நாங்கள் எடுத்தால் அவை அனலீடா மற்றது ஆத்ரோபோடாவாக காணப்படும். இது நீங்கள் யூனிட் 3 படிக்கும் பொழுதும் அல்லது இங்காலே நரம்பு தொகுதிகள் படிக்கின்ற பொழுதும் வலு அவதானமாக படிக்க வேண்டியது. ஏனென்றால் இது தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வருகின்றது. அப்போ இதற்கு அனலீடாவும் ஆத்ரோபோடா. அடுத்த கேள்வியை பார்ப்பீங்களாக இருந்தால், மனித மூளையில் உள்ள மூளைய அறைகள் என்பவை யாவை? மூளைய அறைகள் என்பது என்ன என்று சொன்னால், மையக்கால்வாயில் உள்ள ஒழுங்கற்ற வடிவம் உள்ள குழிகள். மையக்கால்வாயில் உள்ள ஒழுங்கற்ற வடிவம் உள்ள குழிகள் மூளை அறையில் எனப்படும். இதில் மாணவர்கள் பெருமளவில் பிழைவிட்டது ஒழுங்கற்ற என்பதை எழுதவில்லை. ஒழுங்கற்ற என்பது எழுதப்படவில்லை. ஆனால் ரிசோர்ஸை எடுத்து பாருங்கோ, அவர் ஒழுங்கற்ற நீட்டாக தான் சொல்லி. அடுத்த பார்ப்பீங்கன்னா மூளை தண்டை. அப்போ மூளை இவ்வாறு இருக்குமா இருந்தால் இதைத்தான் அவர் மூளை தண்டு என்று போடுறேன். மூளை தண்டை ஆக்கும் மனித மூளையின் 3 பகுதிகள். அப்போ மூளைத்தண்டை ஆக்குவது எது என்று சொன்னால், நடுமூளை, பரோலியின் பாலம், நீள்வளைய மைய விடயம். நடுமூளை தண்டு என்று தான் கருது. அப்போ நடுமூளை இதுக்க வரும், அடுத்து பரோலியின் பாலம் வரும், அடுத்து நீள்வளைய மைய விடயம் வரக்கூடிய. அடுத்ததை பாருங்கோ, மனித முன்னானின் 2 தொழில்களை குறிப்பிடுக. அதில் நீட்டாக சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு முன்னான் என்பது தெரிய வேண்டும். அங்கண்ட அவசரத்துக்கு செயற்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு. ஆகவே அதில் நீங்கள் பார்ப்பீங்களா, முதலாவது மைய நரம்பு தொகுதியை புலன் மற்றும் இயக்க நரம்பு. மைய நரம்பு தொகுதியில் முன்னான் இருக்கும், புலன் கொண்டு வாரது, அதுலேருந்து கொண்டு போகிறது இயக்கம். ஆகவே மைய நரம்பு புலன் மற்றும் இயக்க நரம்பு இணைத்தல். அடுத்த மூளையை நோக்கி அல்லது மூளை வெளி நோக்கிய நரம்பு கணத்தாகதை கொண்டு செல்லுதல். மூளையை நோக்கி கொண்டு வரணும் அல்லது வெளியில் கொண்டு போக வேண்டும். அடுத்தது தெரிவினைகள், அதாவது தெரிப்புகளை உருவாக்கும் அல்லது இயவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க, நரம்பு களத்தின் வெப்பம் அழிக்கா காலம் எத்தனையோ முறை கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நரம்பு வெப்பம் அழிக்கா காலம். வெப்பம் அழிக்கா காலம் என்பது நரம்பு கணத்தாகத்தை திருப்பி பின்னோக்கி கொண்டு செல்வதை தடுப்பது தான் வெப்பம் அழிக்கா காலம். அப்போ என்ன நீங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால், நரம்பு கணத்தாகம் ஒன்று பின்னோக்கி கடத்தப்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் தாக்க அழுத்தம் பின்னோக்கி கடத்தப்படுவதை தடுக்கும், இல்லாட்டி பின்னுக்கு மாறிடும். எங்களை ஒரு திசைக்கு தான் போகணும். அவையாக தான் வெப்பம் அழிக்கா காலத்தின் முக்கியத்துவம். அடுத்து பாருங்க, வயது வந்தவர்களில் இது வலு கவனம். நரம்பு தொகுதி முடியும் பொழுது பல நோய்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நோய்களின் இங்கே பாருங்க, இதில் ஒரு அறிகுறியை போட்டுட்டு அது என்ன நோயாக இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இதன்படி பாருங்கோ, வயது வந்தவன் தசை அசைவுகளின் கட்டுப்பாடு, இயக்கமின் இழப்பிற்கு வழிவகுக்கும் மனித நரம்பு தொகுதியின் முன்னேறுகின்ற இயக்க ஒழுங்கினத்தை பெயரிடுகன்னு சொன்னால் பார்க்கின்சன் நோய். தமிழ் எழுதலாம், பிரச்சனை இல்லை. பார்க்கின்சன் நோய்.
அடுத்த பாருங்க, இதுவும் பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓமோன் என்பது யாது? அப்போ உங்களுக்கு ஓமோன் என்பது என்னென்று தெரிய வேணும். அகஞ்சுரக்கும் தொகுதியால் சுரக்கப்படுகின்ற ஒன்று. அப்போ அது என்ன மாதிரி என்ன செய்யும், எதோட கலக்கப்பட்டு எங்கே போய் அவ்வளவும் சொல்வீர்களாக இருந்தால் அது சரியாக இருக்கும். அதாவது சுரப்பி அல்லது அகஞ்சுரக்கும் கலங்களால் சுரக்கப்படுகின்ற தற்சிறப்பான வகைக்குரிய, தற்சிறப்பான என்ற வசனம் பெற வேணும். வகைக்குரிய ஒரு சமிக்க மூலக்கூறு குருதியினால் பயணித்து, அதாவது அகஞ்சுரக்கும் தொகுதி என்று படிக்கிறீங்க. அகஞ்சுரக்கும் தொகுதி என்பது என்ன கருத்து என்று சொன்னால், குருதிக்குள்ளேயே கொண்டே சேர்த்து விடும். அது போய் தொழிற்படுற இடத்துல தொழிற்படும். அவை நீங்கள் குருதிக்குள்ளே சென்று உடலின் வேறோர் இடத்தில், அது எந்த இடத்தில் தாக்கமடைய வேண்டுமோ அந்த இடத்தில், அதாவது வேறோர் இடத்தில் நல்ல தற்சிறப்பான இலக்குகளங்களின் செயற்பாட்டில் தொழிற்படும் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ தற்சிறப்பான கலங்களால் சுரக்கப்படுற சொல்ல வேணும், குருதியினால் பயணித்தென்று சொல்ல வேணும், தற்சிறப்பான இடங்களில் தொழிற்படும் என்பதை நீங்கள் சொல்வீர்களா என்றால் பிரச்சனை இல்லை. மூன்று பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஒன்று எழுதியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதென்றால் ஒன்றுக்குரிய புள்ளி பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ உலகத்திலும் உங்களுக்கு அதில் அந்த நரம்பு தொகுதி இது முடிந்து இங்கால தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அடுத்ததுங்களுக்கு இந்த மனித இனப்பெருக்கத்துக்குரிய கேள்வி வருகின்றது. பொதுவாகவே எந்த பேப்பர்லையுமே மனித இனப்பெருக்கத்துக்குரிய கேள்வி காணப்படக்கூடிய இருக்கும். அதில் பாருங்க, முதலாவது கேள்வி, சேட்டோலியின் கலங்களின் தொழில்கள் 3. அப்ப சேட்டோலியின் கலம் என்ன செய்யும் என்றால் இன்ஹிபினை உற்பத்தி செய்யும். எடுத்து பாருங்க, போய் ஒரு சோர்ஸ்ல இருக்கு, இன்ஹிபினை உற்பத்தி செய்யும். அடுத்தது அந்த கலங்களுக்கு போசனையை வழங்கும். அடுத்தது என்ன செய்யும்னா, உங்களுக்கு அந்த இதுல வெவ்வேறு நிலை இருக்கும். அதற்குரிய போசனை இணைப்பை வழங்கக்கூடியதாக காணப்படும். இன்ஹிபினை சுரக்கும், போசனையை வழங்கும், அந்த இணைப்புகளுக்கு இடையில ஒரு இதை வழங்கக்கூடியதாக காணப்படும். அடுத்த பாருங்க, மனித விந்தில் உச்சி மூர்த்தத்தின் தொழில் உங்களுக்கு தெரிய வேண்டும். உச்சி மூர்த்தம் போய் அங்கே முட்டையை ஊடுருவ போகின்றது. அப்போ அதற்குரிய தொழிலை அதில் நீங்கள் சொன்னால் சரி. அதாவது முட்டையினுள் விந்து பிரவேசிக்க உதவும். அது நீங்கள் என்ன வடிவத்தில் எழுதினாலும் சரி, முட்டையினுள் விந்து பிரவேசிக்க உதவும். அடுத்தது அதன் வெளிப்புறப்படையை ஊடுருவதன் மூலம், வெளிப்புறப்படையை ஊடுருவினால்தான் அங்கால நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீர் பகுப்பு நொதியங்களை விடுவித்து இந்த செயற்பாட்டை செய்யும். அப்ப நீர்ப்பகுப்பு நொதியங்களை விடுவிக்கும் எண்ணிக்க, அதாவது அதுக்கு நீங்க அல்லது ட்ரிப்சின் அல்லது ஹயலுரோனிடேஸ் என்று சொன்னாலும் சரி, ட்ரிப்சின் அல்லது ஹயலுரோனிடேஸ் என்று கருத்து சொன்னாலும் சரி, அல்ல நீர்ப்பகுப்பு நொதியம் என்று சொன்னாலும் அந்த கருத்து சரி. அதாவது மனித விந்தில் உச்சி மூத்தத்தின் தொழில். அடுத்த பாருங்க, ஆண் இனப்பெருக்கத்தில் இந்த கடவில் விந்துகள் முதிர்ச்சி அடையும். அது விதை மேத்தணிவு. அடுத்த பாருங்க, கற்ப நிலையின் போது முதிர்மூல உருவின் பிறப்புரிமையியல் ஒழுங்கீனங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு பயன்படுத்தத்தக்க இரு முறைகளை குறிப்பிடுக. இது அவ்வாறே உங்களோட இனப்பெருக்க இதில் இருக்குது. இது என்னடா, இது சாதாரணமாக எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அதாவது அந்த கருவில் அல்லது அங்கே இருக்கிற முதிர்மூல உருவில் ஏதாவது பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அதை கருக்கலப்பு செய்யலாம். அப்போ அதற்காக இந்த பிறப்புரிமை ஒழுங்கீனங்கள் என்ன இருக்கு, இப்போ நீங்கள் பின்னுக்கு இப்போ இந்த படிக்க போகிறீங்க, பிறப்புரிமை ஒழுங்கீனங்கள், டவுன் சிண்ட்ரம், இவ்வாறான சில அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் அதனை கருக்கலப்பு செய்ய, அதுக்கு நாங்கள் இந்த பகுப்பாய்வை செய்யலாம். சரியா? அப்போ இது முறை என்னென்று சொன்னால் அமினியன் பாய்பொருள் சோதனை. அதாவது அமினியன் குழியினுள் தான் இந்த குழந்தை இருக்க போகுது என்று சொன்னால் இதுக்குள்ள இருந்து அமினியன் பாய்பொருளை எடுத்து
எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரெண்டாவது அது இல்லை என்று சொன்னால் அதாவது கோரியோன் சடமுலை பரிசோதனை செய்யலாம். கோரியோன் சடமுலை பரிசோதனை செய்யலாம். அடுத்தது என்னென்று சொன்னால் அதாவது அங்கே என்னென்றா முதிர்மூல உருவின் ஜீனோமின் பகுப்பாய்வு. அதாவது முதிர்மூல உருவின் ஜீனோமின் இது தாய்க்குள் வந்திருக்கும். அவை அதை பகுப்பாய்வு செய்தும் இதை நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கோ மனித முதிர்மூல ஒட்சன் சரிவு குறைந்த குருதி ஒட்சனை பெற்று மறுபடியும் முதிர்மூலவுக்கு வரும் பாதையை சரியான ஒழுங்கில் எழுதுக. ஒருவருமே அது எழுதவில்லை. அதாவது அது முதிர்மூல உருவில இருந்து அடுத்து எங்கே போகணும் என்று சொன்னால் கொப்புள் நான் நாடிகளுக்கு போக வேணும். கொப்புள் நான் நாடிகளுக்கு போய் பின்னர் என்ன செய்ய வேணும் என்றால் கோரியோன் சடைமுலைக்கு போக வேணும். படியாக இந்த படங்களோட பார்த்தீங்கன்னா சரி, கோரியோன் சடைமுலைக்கு போய் பேந்து அது என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் கொப்புள் நாளம் மூலம் மீண்டும் திருப்பி முதிர்மூல உருவுக்கு வர வேண்டும். முதிர்மூல உரு கொப்புள் நான் நாடிகள் பேந்து கோரியோன் சடைமுலை கொப்புள் நாளம் திருப்பி முதிர்மூல உரு இவ்வளவுத்துக்கும் சேர்த்து ஒரு சரிதான் போடப்பட்டது. பெரும்பாலும் இது எழுதப்படவில்லை. அப்போ இதில் வல கவனமாக இருங்கோ. இவ்வளவும் இனப்பெருக்க கேள்வியாக உள்ளது. அப்போ இனப்பெருக்க கேள்விகள் வருகின்ற பொழுது நீங்கள் அதை அவதானமாக பார்த்து கொள்ளுங்கோ. இனப்பெருக்கம் கட்டாயமாக வரும். இப்போ அடுத்ததை பாருங்கோ. அங்கால வெண்கூடு வரப்போகும். பாருங்கோ, கல்சியம் கார்பனேட் தட்டுக்களை கொண்ட அகவன்கூடுள்ள விலங்குகள் அடங்கும் ஒரு கணத்தை பெயரிடுக. என்ன? எக்கைனடமேட்டா. எக்கைனடமேட்டா. சரிதானே? தமிழில் எழுதலாம். அடுத்ததை பாருங்க. மனிதனில் உச்சுவாசத்தின் போது முதலாம் விலாயன்பு சோடி ஏன் அசைவது இல்லை? நல்ல வடிவா உங்களுக்கு விளங்க வேணும். அதாவது சுவாசிக்கின்ற பொழுது நெஞ்சரை மேல் நோக்கி வருகின்றது. அப்போ முதலாம் விலாச்சோடி என்பது வடிவாக இணைந்திருக்காட்டி எல்லாத்தையும் மேலே தூக்கி கொண்டு வந்துடும். அதை தடுப்பதற்குத்தான் இது அசையாமல் காணப்படுகின்றது. அப்போ பாருங்கோ, மார்புப்பட்டை முதலாவது நெஞ்சரை முள்ளென்பு என்பதுடன் உறுதியாக இணைக்கப்பட்டு இருத்தல். அதாவது இந்த மார்பு பட்டையோட இந்த முதலாவது இந்த விலா என்பு மிக இறுக்கமாக இணைக்கப்பட்டு காணப்படுகின்றது. அப்பாவே அது என்ன? அது அசையாமல் காணப்படக்கூடியதாக இருக்கும். இது ரிசோர்ஸில் வடிவாக இருக்கு. அதை அந்த இடத்துல பார்த்துக்கொள்ளும். அடுத்த பாருங்கோ, மனிதனின் முள்ளந்தண்டில் காணப்படுவதும் நிமிர்ந்த நிலையை பேணுவதும் காணவன் நிமிர்ந்த நிலையை பேண உதவான 3 கட்டமைப்பு அம்சங்கள். அப்போ 3 கட்டமைப்பு அம்சம் என்று சொன்னால் மனிதரில் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று என்னென்றால் நிமிர்ந்த நிலையை பேணுவது என்பதுதான் முக்கியம். அப்போ அதுக்கு இருக்கிற 3 கட்டமைப்பு அம்சம் என்று நாங்கள் சொன்னால் 2 துணையான வளைவுகள் காணப்படல். அதோட இல்லாட்டி நீங்கள் சொல்ல வேணும் 2 முதலான வளைவுகளும் 2 துணை தனியாக சொன்னாலும் சரி. ரைட், நீங்கள் அந்த 2 துணை வளைவுகளும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த 2 துணை வளைவையும் வடிவாக சொல்லுவாங்க. கழுத்து வளைவு நேரி வளைவு சொன்னாலும் சரி. அதாவது இதில் 2வது என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் உண்மையாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டை கீழ் நோக்கி போகின்ற பொழுது அகன்று கொண்டு செல்லும். இப்போ நீங்கள் இதுக்கு நல்ல உதாரணமாக பார்க்கலாம். ஒரு நல்ல மரத்தை பார்ப்பீங்க என்றால் இவ்வாறு தான் அமைக்கும். ஏன்? பாரம் தாங்க வேண்டும். அப்போ பாரம் தாங்கினாத்தான் எங்களுக்கு நிமிர்ந்த நிலையை பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை விட நீங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும். உண்மையிலேயே திரு என்பு முள்ளென்பில் 5 இருக்கும். இங்கே அந்த 5ம் இணைந்து ஒன்றாக காணப்படும். 5ம் இணைந்து ஒன்றாக காணப்படும். இதுதான் அந்த முக்கியமான அம்சங்களாக
அதில் சொல்லப்படுகிறது. முள்ளந்தண்டு நீங்கள் படிச்சிட்டீங்களன்னு சொன்னால் அதில் கடைசியாக உங்களுக்கு சொல்லப்படுது அது தொழில் யாது என்ற ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லப்படுக இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை விட நீங்கள் 2017 பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டு கம்பம் என்பது ஒரு சிறு குறிப்பாக வந்துள்ளது. அடுத்த பாருங்கோ, மனிதனின் கீழ் அவயவம் ஆன பாதத்திலுள்ள அடியின் விற்களின் தொழில். நீங்கள் பாதத்தை இவ்வாறு எடுப்பீர்களாக இருந்தால் பாதத்தில் இவ்வாறான 2 வில்லும் இருக்கும். அதாவது இவ்வாறான இங்கே 2 வில்லும் இருக்கும். இப்படி ஒரு குறுக்கு வில்லும் இருக்கு. பாருங்க, விற்களின் தொழிலை குறிப்பிடுக. அப்ப உண்மையிலேயே இந்த வில்லின் தொழில் என்ன என்றால் நிறையை தாங்குதல். அப்ப நிறைய தாங்குதலை பாருங்க, அவர் அதை வடிவா சொல்லி இருக்கிறார். நிற்கும் போது அல்லது நடக்கும் போது உடலின் நிறைய பரம்ப செய்தல். வடிவார் சோச பாருங்க, அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்படி எல்லா படம் இங்கே முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் பரம்பினால் பாரம் அவருக்கு தெரியாது. அதை அந்த பாரத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதான் நீங்கள் பொதுவாக பாருங்கோ, பாலம் கட்டுகின்ற பொழுது இவ்வாறான வளைவுகள்லேயே கட்டுறார்கள். இதுதான் காரணம், அதாவது பாரத்தை தாங்க. அடுத்த பாருங்கோ, மனித உடலில் பந்து தாங்கு குழி மூட்டுக்கள் இருக்கும் ஈற்று இடங்களை குறிப்பிடுக. அப்ப மூட்டுக்கள் என்ற ஒரு தனித்தலையங்கம் உள்ளது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. மூட்டுக்கள் என்பது தனித்தலையங்கம். பந்து தாங்கு குழி மூட்டு, பந்து தாங்கு குழி மூட்டுண்டா இதுக்குள்ள இப்படி போய் ஒரு ஜாயின் வருவது தான் பந்து தாங்கு குழி மூட்டு. அப்ப இரு இடம் என்ன? தோள் மூட்டு, அடுத்த இடுப்பு மூட்டு. தோள் மூட்டு, அடுத்த இடுப்பு மூட்டு. நீட்டா இருக்கும் கொண்ட ஒரு சோர்ஸ்ல. இதை நீங்க விவரமாக எழுதுவதென்றால் வடிவா எழுதணும், அதெல்லாம் பிரச்சனை. இதை நீங்கள் விவரமாக எழுதுனா பாருங்க, பார் கொடுக்கப்பட்டிருக்கு. கிண்ணக்குழியுடன் புய என்பின் தலை இணைதல் அல்ல கிண்ணக்குழியுடன் தொடை என்பின் தலை. இவர்கள் சும்மா எழுதுகிறார்கள். எவ்வாறு எழுதுகிறார் சொல்லுங்க பாப்பம்? புய என்பு இணைதல் என்று எழுதுகிறார்கள். அடுத்தது தொடை என்பு என்று எழுதுகிறார்கள். அந்த தலை. அப்போ அது எல்லாத்தையும் விட இந்த 2 விடையையும் நீங்கள் கொடுப்பீங்க என்றால் மிகச்சுவமாக இருக்கும். தோல் சிலர் எப்படி எழுதுறீங்க, அது முழுப்பிழை. தோல் மூட்டு, சரிதானே? அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ இதில் உங்களுக்கு 3வது ஸ்ட்ரக்சரும் சரி. ரைட் ரைட் 4வது கேள்வி பாருங்கோ. முதலாவது ஜெனட்டிக்ஸ், அதாவது மெண்டலின் பரிசோதனை. பிறப்புரிமையல் பரிசோதனைக்காக வீட்டு தோட்டப்பட்ட அம்சங்கள். அதாவது மெண்டலின் பரிசோதனையில் வெற்றி அளித்தமைக்கு காரணம் அவர் தெரிவு செய்த தாவரமும் 2வது அவர் மேற்கொண்ட படிமுறையும். அப்போ அதுதான் நீங்கள் உங்களை தாவரத்தை பற்றி கேட்குறார். அப்போ தாவரத்தை பொறுத்தளவில் எதிரொப்பான பண்பு கூறுடைய பல பேதங்கள். எதிரொப்பான என்றா என்ன? உரல் பொருள் இயல்பு. 7 சோடி உரல் பொருள் இயல்புகள், அதாவது 7 உரல் பொருள் இயல்புகள் காணப்படுகின்றன. 2வது சந்ததி காலம் குறைவெண்டா விரைவாக இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அப்போ நாங்கள் விரைவில் முடிவுக்கு வரலாம். 3வது அதிக எண்ணிக்கை. அதிக எண்ணிக்கையில் எங்களுக்கு எச்சம் வெறுமாக இருந்தால்தான் எதுகின்ற பரிசோதனையிலும் ஒரு உறுதியான முடிவை எடுக்கலாம். அடுத்தது தாவரங்களுக்கான இடையிலான இனங்கலத்தலை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். அதாவது தற்கருக்கட்டல், கடந்து கருக்கட்டல் போன்றவற்றை செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. இதுவும் அவ்வாறு அந்த ரிசோர்ஸ் நோட்ஸில் இருக்கிறது, பார்த்துக்கொள்ளுங்கோ.
அடுத்த பாருங்க இந்த பல் திருப்ப உண்மை, அடுத்த அதிசனனவியல் என்பன புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன 2019 பிறகு. அப்போ அவை அந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. இது உங்களுக்கு 2019 வந்த மாடல் பேப்பர்லையும் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ பல் திருப்ப உண்மை என்றால் என்னென்று தெரிய வேண்டும். அதாவது ஒரு தனித்த பரம்பரை அலகின் வெளிப்பாடு ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற மடங்கு அல்லது பல பண்புக்கூறனும் வெளிப்பாட்டை பாதிக்கும். அதான் பல் திருப்ப உண்மை. அதற்கு 2 உதாரணம் இருக்கின்றது. அதாவது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், நார் சிரைப்பையாதல், மற்றது அரிவாட்கல குருதிச்சோகை. இந்த அரிவாட்கல குருதிச்சோகை பற்றி பெண்ணுக்கு நீங்கள் விகாரத்திலும் பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும். இங்கே உங்களுக்கு உதாரணம் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு கட்டத்தில் சிறுகுறிப்பாக வரலாம். அடுத்ததுல தான் நீங்க பாருங்கோ, அதாவது இது உங்களுக்கு மொலிகுலர் பயாலஜிக்கு கேட்கப்படுகின்றது. அதாவது பரம்பரை அலகிடை டிஎன்ஏ இன்ட்ரோன்ஸ். பரம்பரை அலகிடை டிஎன்ஏ என்றா பரம்பரை அறைகளுக்கு இடையிலே காணப்படுகின்ற தொழிற்பாடற்ற பிரதேசங்களைத்தான் பரம்பரை அரகிடை டிஎன்ஏ என்று சொல்றோம். அடுத்த இன்ட்ரோன்ஸ் என்று பாவிப்பீங்கன்னு சொன்னால் இந்த பரம்பரை அலகு இன்ட்ரோன்ஸ் எக்ஸோன்ஸ் போன்றன மாறி மாறி காணப்படும். இந்த இன்ட்ரோன்ஸ் குழு குறிக்காததாக இருக்கும். அப்போ அதை சொன்னால் சரி, பரம்பரை அலைகள் காணப்படும் குழு குறிக்காத பிரதேசங்கள் இன்ட்ரோன்ஸ். பரம்பரை அலையிடையே காணப்படுகின்ற குழு குறிக்காத எங்களை பிரயோசனம் இல்லை. அடுத்த பின்வரும் ஒழுங்கீனங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாருங்க இப்படியே சொல்லியே கேட்டிருக்கோம். மும்மூர்த்த நிலை, ஒரு மூர்த்த நிலை, பரம்பரையில் விகாரம் எது என குறிப்பிடுகண்டா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் சொன்னால் சரி. நிறக்குருடு என்பது ஒரு பரம்பரை அலகு விகாரம். அதாவது நீலம் பச்சை போன்ற நிறங்களை வேறு பிரிப்பது கடினமாக இருக்கு. சிவப்பு பச்சை போன்ற நிறங்களை வேறு பிரிப்பதில் இருக்கும் கடினத்தன்மை தான் நிறக்குருடு. அடுத்த டவுன் சகசம். டவுன் சகசம் என்று சொன்னால் 21வது நிறமூர்த்தம் மும்மடிய நிலையை அடையும். அதாவது இதை இவ்வாறு சொல்லுவார்கள். அப்ப ஆகவே அவர் இங்க மும்மூர்த்த நிலை. டேர்னர் சகசம். டேர்னர் சகசத்துக்கு நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் இதில் ஒரு எக்ஸ் வர வேண்டிய இடத்தில் அந்த எக்ஸ் வராவிட்டால் அது ஆகவே ஒன்று குறைகிறபடியால் ஒரு மூர்த்த நிலை. இந்த இடத்துல நான் சகல காரணத்தையும் உங்களுக்கு சொல்ல இயலாது. இந்த கேள்வியோடு தான் கதைக்கிறேன். நீங்கள் அது தொடர்பாக பார்த்து கொண்டீங்கள் என்றால் சரி. அடுத்த பேர் டிஎன்ஏ தனிமைப்படுத்தலின் பொழுது நல்ல வடிவாக தனிமைப்படுத்தலை பற்றி போட்டிருக்கு. அதாவது தனிமைப்படுத்தல் என்ன கருத்துன்னா டிஎன்ஏ தனிமைப்படுத்தி வச்சிருந்தால்தான் எங்கள்ட எந்த தேவைக்கும் அதனை பயன்படுத்தக்கூடிய இருக்கும். அந்தந்த இடங்களில் இந்த செயற்பாடெல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அதான் தனிமைப்படுத்தலின் போது. அப்போ இடுக்கு கருவியை என்னத்துக்கு அவர்கள் பாவிப்பார்களாக இருந்தால் டிஎன்ஏசின் இது தொழிற்படம். இந்த தொழிற்பாட்டை அவர் தடுக்க வேண்டும். தொழிற்பாட்டை தடுப்பதற்கு அடுத்த டிஎன்ஏ தனிமைப்படுத்துவதற்கு அது புரதத்தோடு இணைஞ்சிருக்கும். ஆகவே புரதத்தை இல்லாமல் பண்ண வேண்டும். அதான் புரத பிரிப்பு நொதி தொழிற்படம். குளிரான எதனோல் உங்களோட நோட்ஸில் சைபர் பாசி என்று உண்மையில் -20 பிறவையில் அவர் சொன்னபடியா குளிர் எதனோல் டிஎன்ஏயை வீழ்படிவாக்க உதவும். அடுத்த பாருங்க, ஒரு குளோனிடல் காவி. குளோனிடலுக்கு பயன்படுத்தப்படுற காவி குளோனிங் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்புக்கூறு இருக்க வேண்டும்? என்னென்ன பண்புக்கூறு இருக்க வேண்டும்? அதுக்கு ஒரு தோற்றத்தானம் இருக்க வேண்டும்.
அடுத்த ரெண்டாவது பல குளோனிடல் தானங்கள். நீங்கள் நோட்ஸில் பாருங்கள் இல்லை வடிவாக போட்டிருக்கு. பல குளோனிடல் தானங்கள் காணப்படக்கூடியதாக இருக்க வேணும். இதை விட அடையாளப்படுத்தியல் இருக்க வேண்டும். சரி, இரண்டு இயல்பு தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ அந்த அவல கேள்வியிலும் பார்க்க என்ன செய்கிறார்கள், உங்களுக்கு ஜெனட்டிக்ஸையும் மொலிகுலர் பயாலஜியையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள். இங்கால உங்களுக்கு அடுத்தது என்ன செய்ய போய் நம்ம சொன்னால் என்வாயன்மெண்ட் பயாலஜி, அதாவது யூனிட் 8 பாருங்கோ, முதல் உற்பத்தி. அவங்களுக்கு முதல் உற்பத்தி என்றால் என்னென்று தெரிய வேண்டும். தரப்பட்ட ஒரு பரப்பளவில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் உற்பத்தி செய்யப்படும் சேதன பதார்த்தங்களின் அளவு. அப்போ நீங்கள் அங்கே என்ன எழுதணும், பரப்பளவு தெரிய வேணும், காலம் தெரிய வேணும், பதார்த்தம் தெரிய வேணும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சரிதான். அடுத்தது பாருங்கோ, எம்சிக்யூலும் இதே விளையாட்டு காட்டப்பட்டிருக்குது. அதே நிலையை கொண்டு வந்து இங்கேயும் காட்டியிருக்கு. ஆனால் ஒன்று செய்கிறார்கள், அங்கே உலகம் என்று இருக்கிறார்கள், இங்கே இலங்கை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் பின்வரும் சூழத்தொழில் ஒவ்வொன்றையும் வரிப்படத்தில் எந்த நூல் அமையும் என்பதை சரியான ஆங்கில எழுத்தை பயன்படுத்தி காட்டுக. அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ சவானா, அப்போ சவானா என்கின்ற பொழுது சவானாக்கு குறிப்பிட்ட ஒரு மலை வீழ்ச்சி இருக்கின்றது. சவானா அதே மாதிரி அது குறிப்பிட்ட உயரத்தில் தான் இருக்குது. நீங்கள் எந்த சூழத்தொகுதியை பார்த்தாலும் வெப்பநிலை, மலை வீழ்ச்சி, குத்துயரம், அங்குள்ள அங்கிகள், தாவரங்கள் போன்றவற்றை பார்க்க வேண்டும். இது ஒரு புல் நிலமாக இருக்கும். இது உலகத்திலும் காணப்படுகின்றது, இலங்கையிலும் காணப்படுகின்றது. அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த இடத்துல ஏவர். அடுத்த பாருங்கோ, அயன மண்டல முட்புதற்காடு. முட்புதற்காடுன்னு சொன்னால் உங்களுக்கு குத்துயரம் நல்லா கீழே தான் பெறும். பொதுவாக கரை அண்டின பகுதியார குத்துயரம் நல்லா கீழே தான் பெறும். மழை வீழ்ச்சியும் என்னையும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பி வரும். அடுத்து ஈரப்பத்தனை எண்ணெய்க்கு உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். ஈரப்பத்தனைண்டா மழை வீழ்ச்சியும் கூட இருக்க வேண்டும், குத்துயரம் கூடவாக இருக்கும். அவை இங்கே ஈரப்பத்தனை. உலர்கலப்பு காடு எனக்கு 1000 தொடக்கம் 1500 கிட்ட மழை வரும், மழை வீழ்ச்சி வரும், ஆனால் குத்துயரம் குறைவாக இருக்கும். ஆகவே இதில் வரும். அநேகமாக இது ஒரு பிள்ளைகள் செய்திருந்தவர்கள் இந்த கேள்வி யோசிச்சு நீங்கள் அதை செய்தால் சரி. அடுத்து பாருங்க, மேலே 2A குறிப்பிட்ட சூழத்தை இலங்கை உலர் வலயத்தில் உடையது நல்ல வடிவாக அந்த அட்டவணையில் போடப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணை தமிழ் ரிசோர்ஸில் பிழையாக இருக்கின்றது. அதை கொஞ்சம் பார்த்து திருத்து கொள்ளுங்கோ. அப்போ இதுக்குள்ள எங்களுக்கு வர வேண்டியது சவானாவாக இருக்கும், அல்லது ஏ என்று குறித்தாலும் பிழை இல்லை. சவானா அல்லது ஏ. இலங்கையின் அயனமண்டல ஈரத்தாழ்நில மலைக்காடு. யோசிச்சு பாருங்கோ, ஈரம், தாழ்நிலம், சிங்கராயக்காடு போன்றன அடங்குவது. அடுத்த கேட்டிருக்கு ஒரு உள்நாட்டுக்குரிய இனம் கேட்டிருக்குது. அடுத்த கேட்டிருக்குது பொது பெயர். அப்போ பொது பெயர்னா நீங்கள் இந்த இடத்துல வீணா இருசொற்பெயர் எழுதினீங்கண்டா அது பிள்ளை. பொது பெயர் என்றால் எண்ணெய் மரம், டிப்ரோகேபஸ், செய்லானிக்கஸ். அப்போ எண்ணெய் மரம் என்றீங்க எழுதினால் சரி. ஏன் பொது பெயர் தான் கேட்டு கேள்வி வாசிக்கும் பொழுது விலாவதானமாக இருக்கும். காட்டில் அழிவதற்கான உயர் ஆபத்து எதிர்கொள்ளும் இலங்கையில் உள்ள ஒரு தாவரத்தின் பெயர். காட்டில்னு தான் கேட்டுக்கிறாங்க. உயர் ஆபத்தை எதிர்கொள்ளும் இலங்கையில் உள்ள ஒரு தாவரத்தின் பெயர் என்ன? வெசாக் ஆர்கிட். வடிவா நோட்ஸை பாருங்க, வெசாக் ஆர்கிட். அடுத்த சூழல் சம்பந்தமாக கேட்கப்படுது. வளிமண்டலத்தில் CO2 அளவை குறைப்பதற்கு பெரும் பங்கும் கூட்டமே இது தாவர பிளான்டன். வடிவாக சொல்லப்பட்டிருக்கு. தாவர பிளான்கள் இருந்தால் நீரின் அளவு தான் கூட, அப்போ தாவர பிளான்டன் கூட இருந்து இந்த CO2 துரிஞ்சு கொண்டு இருக்கும். அவை CO2 அளவை குறைக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கின்றால் இந்த தாவர பிளான்டனை எது பாதிக்குது என்று சொன்னால் யூவி ரேஸ் பாவி. யூவி ரேஸ் ஏன் வருது? ஓசோன் படை நெறியறதால வரக்கூடியதாக இருக்கு. தொடர்படுத்தி கேட்டுக்கிறேன். அப்போ இவ்வளோ உங்களுக்கு பி பகுதி ஃபுல்லாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்வைரன்மெண்ட் பயாலஜி. சி பகுதி மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி எம்சிக்யூவை பார்க்க சில பிரச்சனை இருக்குது. என்ன காரணமாக இருக்குமாக இருந்தால் இங்கே இருசொற்பெயரிடு கொஞ்சம் இறுக்கமாக பார்க்கப்படும். பாருங்கோ, ஓர் கட்டுப்பட்ட காற்றின்றிய பாக்டீரிய இனம் குளோஸ்ட்ரீடியம்.
ஸ்பீசிஸ் என்று போட்டால் அது பிழை. ஆகவே குளோஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் அல்லது குளோஸ்ட்ரீடியம் டெட்டனி என்றுதான் நீங்கள் எழுத வேண்டும். அதிலையும் இந்த சியை விட இந்த எல் உயரக்கூடாது என்ற இது கேபிட்டல் எழுத்து. இந்த சி பெரிதாக வர வேண்டும். அடுத்த பாருங்க, சயனோபாக்டீரியாவில் அசைவிலிகளின் முக்கியத்துவம். நீங்கள் சயனோபாக்டீரியாவில் நோஸ்டாக் படிக்கிறீங்கள், அனபீனா படிக்கிறீர்கள். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவ்வாறு இருக்கும். இது சாதாரண ஒரு பதியக்கலமாக இருக்கும். இது பல்லின சிறப்பாக இருக்கும். இப்படி கொஞ்சம் பெரிதாக அசைவிலி காணப்படும். சாதாரண பதியக்கலம் உங்களுக்கு ஒளித்தோப்ப செய்துவிடும். இவர் நைதரசனை பதிச்சு விடுவார். இவர் தகாத காலத்தை கழிக்க உதவுவார். அதாவது அந்த நீர்நிலையில் வறட்சி வெப்பம் கூட வெறுமாக இருந்தால் அந்த நேரத்தில் மேனியவை காய்ந்தாலும் தான் தப்பி இருந்தும் இந்த புதிய இதை உருவாக்குவார். அதான் அசைவிலிகின்ற முக்கியத்துவம். அதாவது தகாத சூழல் நிபந்தனைகள் அல்லது உயர் வெப்பநிலை வறட்சியை எதிர்க்க அல்ல சகிக்க பிழைக்க முடியும். இதான் அசைவிலிகின்ற முக்கியத்துவமாக இருக்கு. அடுத்த பாருங்க, COVID-19 கொரோனா வைரஸ் பெரும்படியாக கோள வைரஸ். அது உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது கோள வடிவாகத்தான் காணப்படுது. நீங்கள் இன்றைக்கு டிவிகள் இதுகளில் எல்லாத்துலேயுமே இந்த கொரோனா வைரஸை பார்க்கலாம். அப்போ அது கோள வடிவாக எந்த விதத்துக்கு வரும் என்று சொன்னால் அந்த உரை கொண்ட வைரஸுக்கு வேறு 4 வகை நீங்கள் படிக்கிறீங்கள். அந்த வைரஸில் 4 வகை படிக்கிறீங்கள். அதிலே அந்த 4ஆவதாக இருக்கிற உரை கொண்டதுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். இதற்கு நீங்கள் என்னென்ன வகை ஒன்றுக்கு உதாரணத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ உரை கொண்டதுக்கு கோவிட்டையும் சேர்த்து விடுங்கோ. அடுத்தது பாருங்கோ, வைரோய்ட். வைரஸிலிருந்து எங்கனம் கட்டாயம் ரீதியில் வேறுபடும். நீங்கள் வைரோய்ட் என்பதையும் கவனமாக படிக்க வேண்டும். அதாவது வைரோய்ட்டில் புரத உரை அல்லது பாதுகாப்பு படை காணப்படாது. வெளியில் புரத உரை இல்லாத RNA என்றுதான் சொல்லப்படுகிறது. அடுத்த வேக்சின். இன்றைய வேக்சினை பற்றி உங்களுக்கு வடிவாக தெரிய வேண்டும். உப அலகு வேக்சின்களை பயன்படுத்தி நிற்பீடனம் தூண்டப்படத்தக்க 2 நோய்களை பெயரிடுக. என்ன? ஏற்புவலி. அடுத்தது தொண்டை கரப்பன். அடுத்த ஹெப்படைட்டிஸ் பி. ஏதாவது 2 எழுதியிருந்தால் சரி. வேக்சின் என்பதை கவனமாக பார்த்துக்கொள்ளும். எல்லாமே நோட்ஸ் தான். சரி, முடியுது. பின்வரும் ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்கிற ஒரு இனம், ஒரு இனம் வீதம் பெயரிடுக. சுக்ரோஸில் இருந்து சிட்ரிக் ஆசிட். சுக்ரோஸில் இருந்து சிட்ரிக் ஆசிட். இதை பார்ப்பீங்களா என்றால் என்ன? ஆஸ்பர்ஜிலஸ் நைகர். உங்களுக்கு எழுதணும் ஆஸ்பர்ஜிலஸ். பின்வரும் ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தத்தக்க ஓர் இனம் வீதம் பெயரிடுக. அப்ப சுக்ரோஸில் இருந்து சித்திரிக் அமிலம் என்ன? ஆஸ்பர்ஜிலஸ் நைகர். ஃபுல்லா எழுதுங்கோ. அதாவது இங்கு சாதிப்பேரும் இனப்பேரும் எழுதுதல் வேண்டும். இன்வெர்டே சக்கரோமைசிஸ் செரிவிசியே. ஸ்டெப்டோமைசின் ஸ்டெப்டோமைசிஸ் கிரீசியஸ். அப்போ உங்களை மைக்ரோபயாலஜி தொடர்பாக என்ன? இரு சொற்பேரிட்டில் நீங்கள் அவதானமாக இருத்தல் வேண்டும். சரிதானே? நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு காரணம் உணவு அழுகல் நடைபெறும். அதாவது உணவு பழுதடைதலில் நீங்கள் புரத உணவு எப்படி பழுதடையுது, கொழுப்பு உணவு எப்படி பழுதடையுது, மாப்பொருள் உணவு எப்படி பழுதடையுது என்று பார்க்கிறீர்கள். இதில் அழுகல் என்பது புரத உணவு பழுதடைதலை கேட்குறேன்.
அப்போ நல்ல நீட்டாகவே போட்டிருக்கிறார். என்னென்ன அங்கே வரும் என்றால் அமினோ அமிலம் வரும், H2S வரும், அமோனியா வரும், இதை விட ஏமைன்ஸ் வரும். பேராயம் எழுதலாம், இதற்கு சிலதுக்கு நீங்கள் சூத்திரமும் எழுதலாம். அடுத்த பாருங்கோ, பருகுவதற்கு உகந்த நீர் மாதிரிகளை தினமும் சோதிக்கும் போது நோய் உண்ணைகளை பருது கோலிஃபோம். ஏனென்றால் எங்களுக்கு வயிற்றுளைவு வரலாம், பாந்தி பேதி வரலாம், நெருப்பு காய்ச்சல் வரலாம். இந்த காரணிகள் இங்கு குறைவாகவே இருக்கும். ஆகவே அவற்றை இனங்காண்பது கடினம். அப்ப இவ்வாறான ஒரு நோய் எங்களுக்கு வருதென்றால் அதில் மலத்தில் தான் அது இருக்கலாம். மலத்தில் இந்த கோலிஃபோம் இருக்கின்றது. அப்போ கோலிஃபோமை நாங்கள் இனங்காண்டால் அங்கே மெலங்கலந்திருக்கு. மெலங்கலந்தால் இவை இருக்கலாம். அப்போ பாருங்கோ, சொல்லியிருக்கா பாருங்கோ, அங்கே இருக்கின்றவன சோதிக்கப்படுவதேன் இவை குறைவாக இருப்பதால் அவற்றை இனங்காண்பதற்கு அதிக நேரம் எடுக்கும். அவை நாங்கள் கோலிஃபோமை இனங்கண்டால் இவை அதில் இருக்கலாம். சரிதானே? அப்போ ஆகவே உங்களுக்கு இந்த அமைப்பு கட்டுரை முழுவதும் இப்போது முடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் இன்னொரு நாளைக்கு பகுதி பி கட்டுரை வகையை பார்க்கலாம். நன்றி.